தமிழ் சினிமா ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இன்னைக்கு வரையும் எக்கச்சக்கமான பரிமாற்றம் இருந்திருக்கு, நிறைய எவல்யூஷன் நடந்திருக்கு. இதுல முதல் முறையா இதை இந்த படத்துல இனிஷியேட்டிவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு படத்தை சொல்லுவோம்ல, அப்படிப்பட்ட முதல் முறையா செய்யப்பட்ட 10 படங்களை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நிறைய விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இருக்கு தமிழ் சினிமாவை பத்தி. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ் சினிமாவோட முதல் திரைப்படம் அப்படின்னா அது கீச்சக்கா வேதம் அப்படிங்கிற படம் 1918 ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு சைலண்ட் பிலிம். நடராஜ முதலியார் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுதான் தமிழ் சினிமாவோட முதல் திரைப்படம். இந்த படத்துக்கு ஒரு போஸ்டர், ஒரு பிரிண்ட் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ இப்போ நம்ம முதலா ரிலீஸ் ஆன ஒரு படத்தை பத்தி பார்த்துட்டோம். அந்த படம் ஒரு சைலண்ட் பிலிம். அப்போ டைலாக்லாம் வச்சு எப்போதான்ப்பா படம் வந்தது அப்படின்னா 1931 காளிதாஸ் அப்படிங்கிற ஒரு படம் வந்தது. இந்த படத்துக்குமே போஸ்டர், பிரிண்ட்லாம் எதுவும் கிடையாது. இப்ப நான் காட்டுறேன்ல ஸ்கிரீன்ல, இந்த ஒரே ஒரு போஸ்டர் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு இன்டர்நெட்ல. ஸோ கூகுள்ல அங்க இங்க நீங்க தேடிங்கன்னா இதே ஒரே ஒரு போஸ்டர் மட்டும் தான் கிடைக்கும். அதை தாண்டி இந்த படம் தமிழ்லயும் தெலுங்குலயும் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. தமிழ்லயும் தெலுங்குலயுமே இந்த படத்துல டைலாக் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ 1931 ரிலீஸ் ஆன இந்த காளிதாஸ் திரைப்படம் தான் தமிழ் சினிமாவோட ஃபர்ஸ்ட் டாக்கி பிலிம். அப்படியே 1940 காலகட்டத்துக்கு வந்தீங்க அப்படின்னா PU சின்னப்பா அவர்கள் நடித்த உத்தமபுத்திரன் திரைப்படம். இந்த படம் முதல் முறையா என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துலதான் முதல் முறையா டபுள் ரோல், அதாவது டியூவல் ரோல் பண்ணிருக்காங்க. டபுள் ஆக்ஷன். நம்ம PU சின்னப்பா அவர்கள் இந்த படத்துல ஒரு டபுள் ரோல்ல நடிச்சிருப்பாரு. சோ இதுதான் தமிழ் சினிமாவோட முதல் டபுள் ரோல் மூவி. உனக்கு வாய் மிஞ்சுகிறது. உன்னை என்ன செய்வேன் தெரியுமா? நன்றாய் தெரியும். உரையில் அகப்பட்டது உலக்கைக்கு தப்பாது. நீங்கள் கையில் பிடிப்பது செங்கோலா கொடுங்கோல். 1948லயே ஒரு தமிழ் படம் இன்டர்நேஷனல் லெவல்ல போய் ரீச் ஆன படம். வசூல் ரீதியா பெரிய வசூலை வாரிக்கு வச்சுது இந்தியா லெவல்ல. அது மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்திலேயே மிகப்பெரிய பொருட்செலவுல எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, சந்திரலேகா திரைப்படம் தான் முதலா ஃபாரின்ல போய் இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவல்ல ஸ்கிரீனிங் பண்ண முதல் தமிழ் படம். நீ குகையிலிருந்து தப்பியது இந்த கத்திக்கு இரையாவதற்குத்தான். அதைத்தான் இப்போது பார்க்க போகிறோமே. அந்த 1950 காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பாட்டு இருக்கும் ஒரு படத்துல, எக்கச்சக்கமான நடனம் இருக்கும். ஆனா ஒரு படம் ஒரு பாட்டு கூட இல்லாம, ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் கூட இல்லாம ஒரு படம் வந்திருக்கு 1954 அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, அந்த நாள் அப்படிங்கிற படம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களோட நடிப்புல எஸ் பாலச்சந்திரன் அவர்களோட இயக்கத்துல வந்த படம் தான். இந்த படத்துல ஒரு சாங் கூட கிடையாது, ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் கூட கிடையாது. இந்த படம் ரோஷமான் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஃபார்மேட்ல தான் எடுத்திருப்பாங்க, அந்த கதைகளத்துலதான் இருக்கும். ஒரு வித்தியாசமான ஒரு கதை, இந்திய சினிமாலேயே ஒரு முக்கியமான மைல்கல் பதிச்சுது அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தை. தமிழ் சினிமாவோட முதல் ஸ்பேஸ் படம் அப்படின்னு நிறைய பேர் டிக் 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 நம்ம ஜெயம் ரவி நடிச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. 1963லயே நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த கலையரசி அப்படிங்கிற ஒரு படம் இருக்கு. இந்த கலையரசி திரைப்படம் தான் தமிழ் சினிமாவோட ஃபர்ஸ்ட் சயின்ஸ் பிக்ஷன் படம், ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் பிலிம் படம். இது ரெண்டுமே இந்த படம் கிளைம் பண்ணோம். இந்த படத்துல நம்ம பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. ஆனா இந்த படம் வந்த சமயத்துல இந்த படம் புரியலையா இல்ல இந்த படம் மக்களுக்கு கனெக்ட் ஆகலையான்னு தெரியல. இந்த படம் ஒரு தோல்வி படம் தான். ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது என்ன பெரிய அளவுல ஆச்சரியப்படுத்துது என்னன்னா, ஒரு சீன்ல வந்து நம்பியார் வந்து ஒரு டிவைஸ் வந்து டச் ஸ்கிரீன் மாதிரி யூஸ் பண்ணுவாரு. அதே மாதிரி அப்பவே அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு எம்ஜிஆர் அங்க வேற கிரகத்துல ஒருத்தர் இருப்பாரு ஏலியனா. இங்க இருந்து போற எம்ஜிஆருக்கு அங்க கிராவிட்டி வராது, அதுக்கு ஒரு ஷூ, அதுக்கு ஒரு டிவைஸ் இருக்கிற மாதிரி அப்பவே வச்சிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமா நம்ம ஆச்சரியப்படுற மாதிரி விஷயங்கள்லாம் எம்ஜிஆர் அப்பவே வச்சிருந்திருப்பாரு இந்த படத்துல. சோ இதுதான் முதலா தமிழ் சினிமாவோட சயின்ஸ் பிக்ஷன் அண்ட் ஸ்பேஸ் பிலிம் அப்படின்னு சொல்லணும். தமிழ் சினிமாலே முதலா ஆஸ்காருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட படங்கள் அப்படின்னா நம்ம நிறைய பேரு இந்த 1980 1990 காலகட்டத்துல இருக்கக்கூடிய சில படங்களை சொல்லுவோம். உதாரணத்துக்கு நாயகன், தேவர் மகன் அப்படிங்கிற மாதிரி சில படங்களை சொல்லுவோம். ஆனா 1969லயே ஒரு படம் வந்திருக்குங்க. ஆமாங்க, தெய்வ மகன் அப்படிங்கிற படம் தான். சோ தெய்வ மகன் திரைப்படம் தான் முதலா ஆஸ்காருக்கு பரிந்துரைக்கப்பட்ட முதல் தமிழ் படம். அப்பா, அந்த பெட்டியை என்கிட்ட கொடுங்க. எதுக்காக? அந்த பணத்தை வீசி எரிஞ்சிட்டு
விலை மதிப்பில்லாத என் தம்பியை உயிரோட கொண்டுட்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். 1960 70 அந்த காலகட்டத்திலாம் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்க கிராமத்தையோ இங்க இருக்கிற சிட்டியோ இதெல்லாம் பார்த்து பார்த்து பழகுனது அப்படியே ஃபாரினை காட்டுறேன்னா கூட ஏதோ ஒண்ணு பின்னாடி ஓட விட்டு நம்ம கார்ல போற மாதிரியோ அப்படிதான் ஏதோ ஒண்ணு கட்டுவாங்க. ஆனா முதல் முறையா தமிழ் சினிமால வெளிநாட்டுல போய் அது முழு படமும் வெளிநாட்டிலேயே படமாக்கப்பட்ட படம் அப்படின்னா உலகம் சுற்றும் வாலிபன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். 1973 ரிலீஸ் ஆகி இந்த படம் ஒரு மிகப்பெரிய சம்பவமே பண்ணிச்சு. அதை தாண்டி இந்தியா அளவுல இந்த படம் பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. 1973 காலகட்டத்திலேயே ஒரு படத்துக்கு வந்து பிரான்சைஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணாரு நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஆமாங்க, கிழக்கு ஆப்பிரிக்காவில் ராஜு அப்படின்னு சில சீன்ஸ் எல்லாமே படமாக்கலாம் பட்டுது. அப்புறம் சில காரணத்துக்காக அது அப்படியே நிறுத்தப்பட்டுச்சு. அது கூட ரீசெண்டா ஒரு மாதிரி மோஷன் கேப்சர் ஃபிலிம்ல எல்லாம் அந்த படம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ அது கூட இன்னும் வரல. ஆனா இதுதான் முதல் முறையா வெளிநாட்டுல முழு படமும் படமாக்கப்பட்ட ஒரு தமிழ் படம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஜாதி மதமும் இல்லை என்றே பாடி கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட ஒரு படம் தான் தமிழ் சினிமாவோட முதல் 3D படம் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, அன்னை பூமி அப்படிங்கிற 1985 வந்த இந்த படம் தான் முதல் தமிழ் சினிமாவோட 3D படம். அதுக்கப்புறம் லேட்டரா ரிலீஸ் ஆன நிறைய 3D படங்களை இதுதான் தமிழ் சினிமாவோட முதல் 3D படம் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுதான் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தெலுங்குல இருந்து இங்க டப் செய்யப்பட்டு ரிலீஸ் பண்ணப்பட்ட 3D படங்களை இதுதான் முதல் தமிழ் படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அபிஷியலி தமிழ் சினிமாவோட முதல் 3D படம் அன்னை பூமி தான். ஜெனரல் பிரபாகர் தான் நம்ம விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக ராக்கப்புறம் குடும்பப்படுத்தி கொண்டதும் அந்த ஜெனரல் பிரபாகர் தான். இந்த 90s காலகட்டத்திலாம் பாத்தீங்க அப்படின்னா ஃபாரின் லாங்குவேஜ் மூவி, அதாவது சைனீஸ் பிலிமோ இல்ல இங்கிலீஷ் படங்களோ இங்க டப் செய்யப்பட்டு ரிலீஸ் பண்ணப்படும். அது நம்ம நிறைய பேர் பார்த்திருக்கோம், நிறைய பேருக்கு அது தெரியும். ஆனா ஒரு தமிழ் படம் இங்க இருந்து வேற ஒரு லாங்குவேஜுக்கு டப் செய்யப்பட்டு ரிலீஸ் பண்ணிச்சு, அதுவும் அது 90 காலகட்டத்திலே நடந்தது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த முத்து திரைப்படம் தான் ஜப்பான்ல இந்த படம் அவங்க லாங்குவேஜ்லயே டப் செய்யப்பட்டு ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த படத்தை ஒடொரு மகாராஜா அப்படிங்கிற டைட்டில் அங்க ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு. வசூல் ரீதியா ஒரு மிகப்பெரிய விஷயம் பண்ணிச்சு. இன்னைக்கு வரைக்குமே நம்ம பேசுற அளவுக்கு, இன்னைக்கு வரையுமே அந்த சாதனையை பேசுற அளவுக்கு அந்த படம் வசூல் ரீதியா பெரிய ஹிட் ஜப்பான்ல. சோ அது மட்டும் இல்லாம இந்த படம் தான் முதலா தமிழ் சினிமால இருந்து மற்ற லாங்குவேஜுக்கு, அதாவது வேற ஃபாரின் லாங்குவேஜுக்கு டப் செய்யப்பட்டு ரிலீஸ் பண்ணப்பட்ட முதல் தமிழ் படம். இது இல்லாம தமிழ் சினிமால நிறைய எவல்யூஷன் நடந்திருக்கு, நிறைய சாதனைகள் இருக்கு, நிறைய ஆச்சரியமூட்டும் விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையுமே அப்கமிங் வீடியோஸ்ல பார்ப்போம். இதுல பார்ட் 2 பார்ட் 3 வரப்போகுது. இந்த 10 திரைப்படங்கள்ல உங்களோட ஃபேவரட்டான திரைப்படம் எது? எந்த படத்தோட முதல் விஷயத்த பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது? என்னது இந்த படம் இந்த விஷயம் பண்ணுச்சா, எனக்கு தெரியாதே அப்படின்னு நீங்க பார்த்து வியந்த விஷயம் எது அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.